Hi, welcome to my channel. All updates for you. First time channel க்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல அண்ணாமலை யுனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். டிசம்பர் 2024 எக்ஸாமினேஷனுக்கு எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் வந்து ஓபன் பண்ணியிருந்தாங்க. வித்தவுட் பெனால்ட்டியோட நமக்கு டிசம்பர் 7 வரை தான் டைம் கொடுத்துருக்காங்க. நேத்தோட அந்த டைம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப் டு டிசம்பர் 10 வரை நமக்கு பே பண்ணா 500 ரூபாய் ஃபைன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் வெப்சைட்ல 500 ரூபாய் ஃபைன் வந்து ஆட் ஆகி தான் வந்து ஷோ ஆகுது. ஸோ உங்களோட எக்ஸாம் ஃபீஸ் ப்ளஸ் 500 ரூபாய் ஃபைன் ரெண்டையும் சேர்த்து தான் வந்து நீங்கள் இனிமேட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போர்ட்டலில் உங்கள் எக்ஸாம் ஃபீஸ் கூட ஆட் ஆகி தான் ஷோ ஆகும். ஸோ யாராச்சும் பே பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 நாள் தான் டைம் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா வித் ஃபைனோட தான் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி பே பண்ணவங்க சில பேர் அக்னாலஜ்மெண்ட் வரல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டலுக்குள்ளே நீங்கள் உள்ளே போனாலே கீழே லாஸ்ட்டில் வந்து ஷோ ஆகும். கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இது போல் வந்து உங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் போட்டு கீழே ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டுன்னு இருக்கும். பக்கத்தில் ரிமார்க்ஸில் ரிசீவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு இருக்கும். இன்கேஸ் உங்கள் பேமெண்ட் ஏதாவது ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். என்ன ப்ராப்ளம் அப்படின்ற ரிமார்க்ஸ் வந்து இங்கே இருக்கும். ஸோ உங்களுக்கு பே ஆகலைன்னா நீங்கள் அகைன் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ டைம் வந்து கம்மியாக தான் இருக்குது. டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி தெரியல. ஏன்னா எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மந்த் எண்டு 26 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் யாராச்சும் இன்னும் பே பண்ணாமல் வந்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து பே பண்ணிக்கோங்க. இந்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட் இதுக்கெல்லாம் ஆல்ரெடி நான் பே பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் அகைன் பே பண்ண தேவையில்லை. நான் 3 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஒரே ஒரு பேப்பர் தான் அரியர் வச்சிருக்கேன், அதை தான் இப்போ நான் எழுத போகிறேன் அப்படின்றவங்க நீங்கள் லாஸ்ட் எக்ஸாம்லேயே வந்து இதுக்கெல்லாம் பே பண்ணியிருப்பீங்க. நீங்கள் இப்போ ஜஸ்ட் அரியர் பேப்பரை மட்டும் செலக்ட் பண்ணி பே பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சென்டரையுமே வந்து பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி பே பண்ணிட்டீங்கன்னா அதை மாற்றிக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.